ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சரிங்களா? ஏன், எதனால்? இப்போது ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னு வைங்களேன். எதனால் ஒற்றுமை இல்லை? முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வைங்களேன். ஏன் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னா, ஈகோ. விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ஒன்று, ஜென்ஸ் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. லேடிஸ் இல்லை, நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு, இல்லைங்களா? அப்படி ஈகோ அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த குடும்பத்தில் போட்டி பொறாமையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஈகோவை முன்ன விடணும். மனதளவில் புரிந்து கொண்டு வாழும்போது மட்டுமே ஒற்றுமையாக வாழ முடியும். மெயினாக ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம ஆன்மாவாக பார்க்கும்போது அந்த பாகுபாடு என்பது இருக்காது. சரிங்களா? ஆனா பெண்ணா, படித்தவங்களா இல்லையா, அவங்க டேலண்ட் இல்லையா, இதெல்லாம் பார்க்க தோணாது. ஏன் ஆன்மாவாக எல்லாத்தையும் பார்க்கணும்? அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு ஆன்மா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே ஒழிய, அவங்க வசதியானவங்களா இல்லையா, டேலண்டா இல்லையா அப்படின்னெல்லாம் பார்க்க தோணாது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது, விட்டு கொடுத்து போகும்போது குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும், இல்லைங்களா? ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே மனமானது அமைதியாயிடும். மனம் ஏன் அமைதியாகவில்லை? எல்லாத்தையும் ஆன்மாவாக பார்க்கல. நீயா நானான்ற போட்டி, பொறாமை, எதிர்பார்ப்பு, இதில் எல்லாம் நம்ம வெளியவே வரல, இல்லைங்களா? இதில் எல்லாம் எப்போ நம்ம வெளியே வந்துடுவோமோ, எப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிப்போமோ, அப்போ தான் மனமானது அமைதிப்படும். சரிங்களா? அப்போது மனம் அமைதியான நிலையில் மனதை வைத்து கொண்டிருக்கும் போது மட்டுமே பகவானோடு ஐக்கியாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு சமானம். அப்போது எல்லா டைம்லேயுமே மனதை அமைதியாக வச்சுக்கோ அப்படின்னு தான் பகவான் சொல்கிறார். நம்மளால் ஏன் முடியல? எல்லாத்தையுமே நாம் பாகுபாடாக பார்த்துட்ருக்கோம், இல்லைங்களா? அப்போ ஆன்மாவாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மனமானது அமைதியாயிடும். மனதை அமைதிப்படுத்து. நீ அமைதியாக இருக்கும்போது உன்னோட வேலையெல்லாம் நானே செஞ்சிடுவேன்னு பகவான் சொல்கிறார். சும்மா இருக்கும் சுகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சும்மா இருக்கும் சுகம்னா சும்மா வேலை செய்யாமல் உட்காந்துட்டுன்னு பகவான் சொல்லலை. மனதை நீ சும்மா வைத்துக்கொள், அந்த மனதில் நான் உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போது மனதை சும்மா வைத்துக்கொள்ள நம்மளால் முடியவில்லை. ஏன் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த போட்டி, பொறாமை, இது எல்லாம் போகணும், இல்லைங்களா? மனமானது அமைதிப்படணும், பக்குவப்பட வேண்டும். அப்போ நம் மனமானது அமைதிப்படணும்னா நாம் எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்கும்போது மட்டும்தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இப்போது பணத்துக்கு தானே மதிப்பு, மனசாளுக்கு மதிப்பா? கிடையாது. பணம் இருந்தால் மதிப்பு, பணம் இல்லைன்னா மதிப்பு இல்லை, இல்லைங்களா? டேலண்ட் இருந்தால் மதிப்பு, டேலண்ட் இல்லைன்னா மதிப்பு இல்லை. படிச்சிருந்தா மதிப்பு, படிக்கலைன்னா மதிப்பு இல்லை. இப்படியே உலகம் போயின்னு இருக்கு, இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஆன்மாவாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அந்த ஈகோவை விட்டு வெளியே வரும்போது மட்டுமே குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். நீயா நானா அப்படின்னு பார்க்கவே கூடாது. சரிங்களா? சிதம்பரம் ஆட்சியும் வேணாம், மீனாட்சி ஆட்சியும் வேணாம்.
திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் போல ஆண் பாதி பெண் பாதியா மனதளவில் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? இப்போது பிள்ளைங்களே படிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், நான் சொல்கிறபடி தான், நான் சொல்கிறது தான் நீ படிக்கணும், நான் சொல்கிறத வேலைக்கு தான் நீ போகணும் அப்படின்னு நாம் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை தான் படிக்க முடியும், அந்த வேலைக்கு தான் போக முடியும் இல்லைங்களா? அதை போல் அவங்க இப்போ ஒவ்வொரு ஆன்மா வந்திருக்குன்னு வைங்களேன், அது எதுக்காக அந்த ஆன்மா படைக்கப்பட்டிருக்கின்றதோ அதுக்குண்டான வேலையை மட்டும்தான் அது பார்க்கும். நாம் எல்லாத்துக்குமே நாம் நீ இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு நம்ம அடிமைத்தனமாக பேசக்கூடாது. சரிங்களா? சுதந்திரம் வேணும் இல்லைங்களா? அவங்கவுங்களுக்கு எது பிடித்தமானதோ அதை தானே செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? ஈகோவை விட வேண்டும், நான் என்ற அகம்பாவத்தை விட வேண்டும். அப்படி விட்டால் மட்டும்தான் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமான்னா கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? பகவான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார், மனதை அமைதிப்படுத்துங்கள், அன்பே சிவம், அமைதியே கடவுள். சரிங்களா? அப்போது அந்த அமைதி என்பது கடவுள் தன்மை. எப்போ நாம் மனசை அமைதியாக வச்சுக்குவோமோ அப்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தன்னாட நடக்கும். சரிங்களா? நம்ம அப்படி வச்சுக்குவோமா? இல்லையே. எல்லாம் என் சைடில் தான் நடக்குது, எல்லாம் என் சைடில் தான் நடக்குது, என்னால் தான் நடக்குது அப்படின்னு நடக்கணும்னு அதுக்கு யோசிப்போம். நடக்கலைன்னா ஏன் நடக்கலைன்னு யோசிப்போம் இல்லைங்களா? பகவான்கிட்ட ஃபுல்லுமே ஒப்படைச்சிடணும். நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி விடும்போது எந்தெந்த டைமில் எது நடக்கணுமோ அது நடக்குமா நடக்காதா? மனசை முதல்ல அமைதிப்படுத்திக்கணும். மனசை அமைதிப்படுத்தி கொண்டு அமைதியாக நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் போது மனதை அமைதியான நிலையில் வைத்து கொண்டிருக்கும் போது எப்பப்போ என்னென்ன நடக்கணுமோ ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாமே நடக்குதா இல்லையான்னு. அப்போது பகவான் சொல்கிறதே அதுதான், நீ அமைதியாக மனசை அமைதிப்படுத்து, உன் வேலையை நான் செய்வேன். அதுக்கு தான் நாம் விட மாட்டோமே. எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான் அப்படின்னா நாமளே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லைங்களா? இப்போ பகவான் ஒரு வேலையை செய்யும்போது எப்படி இருக்கும், நாம் செய்யும்போது எப்படி இருக்கும் யோசிங்க. நாம் செய்யும்போது நம்மளோட விதி தான் அதை செய்யும் இல்லைங்களா? பகவான் செய்யும்போது நம்மளோட மதிப்படி நம்ம யோசிக்கும்போது பகவான் செய்யும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அப்போது பகவான் நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்குண்டானது என்ன அப்படின்னு நாம் பார்க்கணும். ஏன் அமைதிப்படுத்த முடியலை, எப்படி அமைதியாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ மனதை அமைதியாக வைத்து கொள்ளணும்னா எனி டைம் நாம் ஏகாந்த நிலையில் அப்படியே ஆனந்தமாக மனசு அமைதியாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஏகாந்த நிலையில் உட்காந்துட்ருக்கலாம், அமைதியாக இருக்கலாம். மனசை அமைதியாக வச்சுக்கோன்னு தான் சொல்கிறாரு. எப்படி நீ எந்த வேலையும் பார்க்க வேணான்னு சொல்ல கிடையாது பகவான். எல்லா வேலையும் பார்த்து கொண்டு இருக்கும்போது மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நாம் நம் செயல்களை செய்யும் பொழுது அதுவே தியானம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு வேலையும் செய்யும் போதும் வேலையை நாம் செஞ்சுட்டு இருக்கணும், மனதை நாம் அமைதியாக வைத்து கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கு நாம் நம்மளை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி பழக்கம் வரல இல்லைங்களா? அது திடீர்னு மனமே அடங்குன்னா அடங்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நாம் பழக்கப்படுத்தணும். அப்போ தான் ஆனந்தமாக இருக்கலாம். இப்போ வேலை செஞ்சு டயர்டாகுதோ இல்லையோ அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உடம்பு டயர்டாகுது. சரிங்களா? அப்போது நாம் நினச்சிங்க நடக்கிறதுங்கிறது எதுவுமே கிடையாது, அனைத்தும் அவன் செயலே. முதல்ல அதை நம்பணும், அதை ஏற்றுக்கணும், பகவான்கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும். அப்போ தான் நம்மளோட மனசு அமைதியாகும்.
முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மனதை அமைதிப்படுத்தணுன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நீயா நானா அதையெல்லாம் விட்டுடணும். நான் என்கின்ற அந்த அகம்பாவத்தை சுத்தமாக விட்டுடணும். அப்போ தான் மனமானது அமைதிப்படும். சரிங்களா? அப்போ பகவான் சொல்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். விடாமல் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.